இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு பலியினில் இணைந்திடுவோம் கண்ணை காக்கும் இமைப்போம் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம் இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா உதவிடும் கரம் இணைந்தார் இந்த உலகத்தில் வறுமையில்லை உறவுகள் பகிர்ந்து விட்டார் எந்த மனதிலும் சோர்வும் இல்லை உதவிடும் கரம் இணைந்தார் இந்த உலகத்தில் வறுமையில்லை. அன்புக்குரியர்களே, பின்வரும் கருத்துக்களுக்காக இத்திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. மகிமைநாதன், ஜோதி பிரகாசம், ஆரைக்கதாஸ், ராயப்பன், பிலவினா, சகாயராஜ், ஜோன்ஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் அருளப்பா, பிரான்சிஸ், மதுரைமுத்து, தெரசா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்கும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் சூசை மாணிக்கம், பவுலின் ஜெயந்தி இவர்கள் கடவுளுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் கூடியுள்ள உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நமது பங்கின் நவநாள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் இறைவன் நம்மளை அபரிவராக ஆசீர்வதிக்க தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வருக வருக வரவேற்கின்றேன். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். எனக்கு தெரிஞ்சு எந்த புனிதர்கிட்ட அதிகமாக கூட்டம் வருது அப்படின்னா புனித அந்தோனியார். என்னுடைய நினைவு சரியாக இருந்துச்சுன்னா 84 செவ்வாய்க்கிழமைனா கரெக்டாக ஞாபகம் இருக்குது. சாயந்தரம் அந்தோனியார்களுக்கு போனால் பால் கொடுப்பாங்க, வண்ணு கொடுப்பாங்க. அந்த ஞாபகம் எப்பொழுது வந்துருச்சு அப்படின்னா எதுக்குன்னு தெரியாது. ஆனால் அந்தோனியார்களுக்கு போனால் கொடுப்பாங்க. அதற்கு அப்புறம் அதான் எனக்கு விவரம் தெரிஞ்சிச்சு, ஏன் இந்த புனிதத்தை இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு. 2 பேர், ஒன்று மாதா, அப்புறம் அந்தோனியார். கொடுக்க கொடுக்க கை வலிக்காத புனிதர்கள். எத்தனை கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சு அந்தோனியார்கிட்ட போய் டக்குன்னு கேட்டோம்னா உடனே கொடுக்குற வந்து நிலை தான். போன வாரம் இந்த மாதம் 13ஆம் தேதி மாற்றலிக்கு போயிருந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. பங்குசாமியார் கேட்டாராம், இந்த மாதிரி என்ன செய்யன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம். இந்த கேமரா எடுக்கிறார், அவருக்கும் தெரியும். 50,000 கலெக்ஷன் அனுப்பிச்சான். அப்போ நான் உடனே சொன்னேன், சாமி இந்த இடத்த அப்படியே பங்கை மாற்றிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாமியார் சொன்ன என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ அந்த புனிதர்கிட்ட எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த பயனின் அனுபவம் தான் நாம் இப்பொழுது விழாவாக கொண்டாடிக்கிட்டோம். இந்த 3 நாட்களிலும் நவலா நாட்களிலும் கடவுள் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், புனித அந்தோனியாரை பற்றி அறிந்து கொள்வோம். வெளி ஆடம்பரம்லாம் இருக்கட்டும், உள் மனது சுத்தம். அந்த ஆடம்பரம் திருப்பதற்கு வெளியில் உள்ள இருக்கிற எல்லா கருத்துக்களுக்காகவும் மனம் மாறி இந்த நாட்களில் அந்தோனியாரின் பாதை செல்ல உங்களை அன்போடு திருப்பலியில் அழைக்கின்றேன். திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்க நமது குற்றங்களை எண்ணி பார்த்து அவற்றுக்காக மனவறிந்து மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான்
என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூயமரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, திருவசனங்கள் 1 முதல் 12 முடிய. செதேக்கியாவையானது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாக்கி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமை ஆயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரசு பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்டு வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரோக்கியா சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபிலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோன் மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவனது பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்து எல்லா வீடுகளையும் தீக்கரை ஆக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்து கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களையும் தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடுபட்டிருந்த கைவினையின் ஞானரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தரணி அழியும் காலம் வரையில் அருகில் துணை இருப்பான் தேவன், அருகில் துணை இருப்பார். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தேடி வைத்த செல்வம் யாவும் தேய்ந்து போய்விடுமே. நாடி நின்ற சுவர்கள் எல்லாம் நலிவு கண்டே
வைத்த செல்வம் யாவும் தேய்ந்து போய்விடுமே. நாடி நின்ற சுகங்கள் எல்லாம் அழிவு கண்டிடுமே. கூடி வந்த உறவும் கூட கழிந்து சென்றிடுமே. கூடி வந்த உறவும் கூட கழிந்து சென்றிடுமே. தேவன் நீ என்றும் அருகில் இருப்பாயே. தேவன் எனக்கு வாழ்வில் என்றும் துணை அருள்வாயே. தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றான். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 திருவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர்கள் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வெரி குட். இன்று நாம் முதல் நவநாளில் இருக்கின்றோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாட நம்மையே நாம் தயாரித்து கொள்ள இந்த ஒரு திருப்பலியை ஆரம்பித்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நான் சொல்வது ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் நல்லவர்களாக வாழ அழைக்கின்றது. நல்லவர்களாக இருக்கின்ற போது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அதை தான் புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையில பார்க்கின்றோம். எத்தனை வருஷம் நீங்களாம் வாழ நினைக்கிறீங்க? எல்லாரும் நினைக்கிறது 100 வருஷம் வாழ நினைக்கிறீங்க இல்லையா? 100 வருஷமா? எத்தனை வருஷம்? 70 வருஷம். நீங்க வேண்டாம்.
எத்தனை நாள் எத்தனை வருடம் வாழ்வது முக்கியமல்ல, எப்படி வாழ்வது என்பது தான் முக்கியம். இன்றைய முன்னுரையில் இவர் தான் சொன்னார், எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். புனித பதுவந்தனார் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்? அவர் 36. ஆனால் 1000 வருடங்களும் கழித்து இன்றும் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்று நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அறிஞர் கடல் கரை அந்த ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மீனவரை பார்க்கின்றார். அந்த மீனவர் அந்த வலைகளம் எடுத்துக்கொண்டு கழுவி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இவர் அவரை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றார். எப்படி பார்க்குற நீங்கள் அப்படின்னா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். என்ன வேலை செய்கிறீங்க? நான் மீன் தான் பிடிக்கிறேன். எத்தனை மணி நேரம் பிடிக்கிறீங்க? 3 மணிலேருந்து 4 மணி நேரம். 3 மணி நேரம் அவள் தான் நான் வேலை செய்கிறேன். மீதி நேரம் என்ன பண்ணுற? நான் என் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறேன், என் ஒய்ஃபோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஏழ்மையாக இருக்கின்றதே, என்ன பண்ணுறது? இதிலே சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு அவர் சொன்னாராம், இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நீ 7-8 மணி நேரம் உழைக்கணும். அந்த உழைச்சதில் சம்பாதித்த பணத்திலே நீ சேமித்து வைக்கணும். சேமித்து வைத்து நீ ஒரு பெரிய படகு வாங்கணும். படகு வாங்கிவிட்டு நடுக்கடலில் சென்று மீன்களை பிடித்து நீ விற்க வேண்டும். அப்பொழுது நீ அது விற்கின்ற பொழுது உனக்கு ஏராளமான பணம் கிடைக்கும். அதுக்கு அந்த மீன் பிடிப்பவர் இவ்வாறாக சொன்னாராம், எத்தனை வருடம் ஆகும் நான் பணக்காரன் ஆகிறதுக்கு? 25 வருஷம். நான் 25 வருஷம் வாழ்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் இப்பயே சந்தோஷமாக தான் இருக்கிறேன். இந்த ஒரு கதையில் நமக்கு சொல்வது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது தான். புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், சில விஷயங்களை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகின்றேன். அவர் இந்த உலக ஆசைகளுக்கு அவர் உள்ளாக்கவில்லை. எனக்கு இந்த சொத்து, இந்த ஒரு பணம் எதுவும் வேண்டாம், என்னுடைய சொத்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான், என்னுடைய பணம் இயேசுடைய வார்த்தைகள் மட்டும்தான் என்று நம்பி வாழ்ந்தவர் தான் புனித பதுவை அந்தோணியார். பைபிளை நாம் படித்திருக்கிறோம். முக்கியமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 பார்க்கின்ற பொழுது ஒரு செல்வந்தர் இயேசுவிடம் வந்து நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு இவ்வாறாக கூறுகின்றார், நீ 10 கட்டளைகளை கடைபிடி. விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, உன் பெற்றோரை நீ கவனி, மரியாதை கொடு. அதற்கு அவன் இவ்வாறாக சொன்னான், நான் சிறு வயதிலிருந்தே இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கொண்டு வருகின்றேன். இதற்கும் மேலாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு இயேசு இவ்வாறாக சொல்கின்றார், நீ உன்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க விரும்பினால் உன்னுடைய உடைமையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, நீ விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர். அதற்கு அவன் எப்படி சென்றான்? மிக வருத்தத்தோடு சென்றான். யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் விண்ணகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அந்த ஒரு விண்ணக வாழ்வை, அந்த நிலை வாழ்வை பெற மாட்டார்கள் என்பது உறுதியாக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஆனால் புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது இவர் பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் கூட எல்லாத்தையும் விட்டு எனக்கு இயேசுதான் முக்கியம் என்று வாழ்ந்து வந்தவர் தான் புனித பதுவை அந்தோணியார். நம்ம எல்லாம் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறாங்க? எதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார்? எதற்காக மனிதனை கடவுள் படைத்திருக்கின்றார்? கேடிசம் போறதில்லையா? எதற்காக கடவுள் மனிதனை படைத்திருக்கின்றார் தெரியாது. அவரை அறிந்து கொள்ளவும், அவரை அன்பு செய்யவும், அவரை பறைசாற்றவும், அவருக்கு பணிபுரியவும், அவரோடு இருக்கவும் நம்மை படைத்திருக்கின்றார். அவரை அறிந்து கொள்வதற்கும், அவரை அன்பு செய்வதற்கும், அவருக்கு பணிபுரியவும், அவரோடு இருக்கவும் நம்மை படைத்திருக்கின்றார். இதுதான் ஞான உபதேசம் கிளாஸில் நமக்கு சொல்லித்தரது.
இதை உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு உறுதியோடு என்றென்றும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்ந்து வந்தவர் தான் புனித பதுவை அந்தோணியார். என்னை எதற்காக படைத்தார்? நான் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எந்த ஒரு நிலைமையில் இருக்கின்றேன்? ஒரு சிறு வயதிலிருந்து ஒரு பக்தியோடு விசுவாசத்தோடு வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை காட்டியவர் தான் புனித பதுவை அந்தோணியார். நாம் எதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம்? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 பார்க்கின்ற போது இயேசுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை கொடுக்கவும் தாழ்த்தப்பட்டவருக்கு உயர்த்த பெறவும் நான் வந்திருக்கின்றேன், ஏழைகளுக்கு உதவும். இப்படிப்பட்ட ஒரு நற்குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். புனித பவுலடியார் இவ்வாறாக சொல்கிறார், இந்த உலகம் என்பது ஒரு குப்பை என்று நான் கருதுகின்றேன். இந்த உலகம் ஒரு குப்பை. என்னுடைய வீடு எது? விண்ணக வீடு. என்னுடைய தாய்நாடு எது? அந்த வீடு. அதற்காக நான் உழைப்பேன், அதற்காக நான் வாழ்வேன். இன்று நாம் எதற்காக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? பணத்துக்காகவா, சொத்துக்காகவா? இதெல்லாம் வேணும் வேணான்னு சொல்லல, இதெல்லாம் கடவுள் கொடுத்த கொடை. அதற்கு மேலாக நான் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய அன்பையும் நாம் ஒவ்வொரு நாளும் சுவைக்க முடியும் என்பது உறுதியாக நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலே வாழ்ந்து வந்தவர். நற்செய்தியிலே வாழ்ந்து வந்தவர். ஒவ்வொரு நொடியிலும் இந்த ஒரு வார்த்தையை, இயேசுடைய வார்த்தையை தியானித்து வந்தவர். அவரது சொல்லாலும் செயலாலும் அதை வெளியிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது? நாம் எல்லோரும் கிறிஸ்தவர் என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த கிறிஸ்தவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது பெயருக்காக இருக்கின்றோமா? அந்த ஒரு மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? எப்படிப்பட்ட மதிப்பீடுகள்? மன்னிப்பு, பகிர்வு, பாசம், அன்பு, இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். புனித பவுலடியார் இவ்வாறாக சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து என்னிலே இருக்கின்றார், நான் அவரோடு இணைந்திருக்கின்றேன். புனித பதுவை அந்தோணியார் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, இந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது அவர் இயேசுவோடு இணைந்திருந்தார். நாம் கிறிஸ்தவர்கள் அவரோடு இணைந்திருக்கின்றோமா? யாரெல்லாம் என்னோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்கின்றார், என்னோடு இணைந்திருப்பவர்கள், என்னுடைய கொடியில், என்னுடைய மரத்தில் இணைந்திருப்பவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள். இன்றைய நற்செய்தியும் அதை தான் சொல்கிறாங்க. யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார். ஏன் நாம் நல்லதை செய்யணும்? ஏன்னா கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் நல்லவர். நாம் நல்லவர்களா அல்ல தீயவர்களா? தீய வழியில் இருக்கின்றோமா? கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்லதையே கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் பிறருக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? நல்லதையா தீமையா? நல்ல வழியில் இருக்கின்றோமா தீய வழியில் இருக்கின்றோமா? இப்படிப்பட்ட பல கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையில் பார்க்கின்றது, அவர் சென்ற இடமெல்லாம் நல்லதையே அவர் சாற்றினார், நல்லதையே கொடுத்தார். அவர் போதித்த, அவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை மீன்களுக்கும் கூட அவர் நற்செய்தியை சொன்னாராம். மனிதர் கேட்கவில்லை என்று தெரிந்தும் மீன்களுக்கு, அதாவது கடல் கரை சென்று அங்குள்ள மீன்களுக்கு அவர் போதித்தார் என்று புனித பிரான்சிஸ் சவேரியார் இவ்வாறாக சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இவர் அந்த ஒரு நற்செய்தியிலே வாழ்ந்து வந்தவர். நம்முடைய முன்னாள் ஆயர் இவ்வாறாக சொல்வார், புனித முன்னாள் ஆயர் வாழப்பள்ளி அவர்கள், நம்முடைய வாழ்க்கை 5வது நற்செய்தியாக மாற்ற வேண்டும். 5வது நற்செய்தி என்றால் அந்த ஒரு மதிப்பீடுகளிலே நாம் இறக்க வேண்டும், நல்ல பண்புகளிலே இறக்க வேண்டும் என்பதுதான். 3வதாக பார்க்கின்ற பொழுது இவர் ஒவ்வொரு நாளும் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு மதிப்பு கொடுத்து
எல்லோருக்கும் அவர் நற்கருணை பற்றி பறைசாற்றினார். ஒரு யூதர் அவரிடம் வந்து நற்கருணையில் இயேசு இல்லை என்று வாதாடினார். நற்கருணையில் இயேசு இல்லை. இவர் அடித்து சொன்னார், நற்கருணை இயேசு இருக்கின்றார். அதற்கு புனித பதிவு அந்தோணியர் இவ்வாறாக சொன்னாராம், ஒரு கழுதை கூட்டிட்டு வா, 3 நாள் பட்னி போட்டு கூட்டிட்டு வா. அந்த ஒரு யூதர், அந்த ஒரு மனிதர் கழுதையை கூட்டி வந்தாராம். அதுக்கு ஒரு இரையை வைத்தாராம், இந்த பக்கம் நற்கருணை வைத்தாராம். அப்பொழுது அந்த கழுதை நற்கருணை முன்பாக வந்து முழநாளிட்டு பணிந்து சென்றதாம். நற்கருணை பற்றி அதிகமாக அன்பு செய்து, நற்கருணை பற்றி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு பரிசுத்தத்திலும் ஜபத்திலும் தவத்திலும் வாழ்ந்து வந்தவர் தான் புனித பதிவு அந்தோணியார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை அந்த நற்கருணையாக மாற்ற வேண்டும். எப்படி ஒரு ஜபத்திலும் தவத்திலும் அதே போல பரிசுத்தத்திலும் நாம் வாழ்ந்தோம் என்றால் அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். நாம் நல்லவர்களா தீயவர்களா என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், கடவுள் அவருடைய சாயலை கொடுத்திருக்கின்றார். நாமும் கூட நல்லதையே நாம் காட்டினோம் என்றால் அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த ஒரு திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். புனித பதுவை அந்தோணியார் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கவும், இயேசுவுக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழவும் வரமேடி இந்த ஒரு திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமென். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உகந்தது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? எதை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றே. என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். என்னையே ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே. எங்கள் வாழ்வினையே எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? எதை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது வாணை பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இதை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித பதுவை அந்தோணியாரில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுவிக்க பெற்று உமக்கு ஒப்பு அளிக்கும் ஏற்புடைய பழிப்பொருளை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிக்கை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த மரப்பரப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் நாரை பொருள். ஆண்டவரே, நீர் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் பெர்னார்ட் மோரஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும்
திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கியுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருக்கிற நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித பதுவை அந்தோணியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தி அருளும். எங்களில் நீ தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கும் இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. சென்று வாருங்கள், திருப்பலி